நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெங்கட்னு. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கூடூர் சந்தையில் இருக்கணும். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொன்னால் கூட இது வந்து சென்னையிலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நெல்லூர்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். திருப்பதிலேருந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். இந்த சந்தை அதிகமாக நெல்லூர் ஜுடிப்பி ரக ஆடுகள் வரும். இந்த நெல்லூர் ஜுடிப்பியில் வளர்ப்பு குட்டிகளும் கிடைக்கும், தாயாடுகளும் கிடைக்கும், விதை கிடாக்களும் கிடைக்கும். இந்த நெல்லூர் ஜுடிப்பிலே வந்து 2 ரகமான குட்டிகள் இங்கே வரும். ஒன்று ஒங்கோல் குட்டின்னு சொல்லுவோம். ஒங்கோல் அந்த ஏரியாவிலேருந்து வர்றது. நம்ம நெல்லூர், அப்புறம் கூடூர், வெங்கடகிரி, நாயுடுபேட்டை இந்த ஏரியாவிலேருந்து வர குட்டிகளை நாட்டுக்குட்டிகள்னு சொல்லுவோம். அதுவும் నెల్లూరు జుడిపి தான். ఫ్రెండ్స్, మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ఎక్కడ ఉందంటే ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉండదంటే కూడా నెల్లూరు నుంచి ఒక 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో కదా ఇది ఉంది. నెల్లూరుకి దా దగ్గర. నెల్లూరు నుంచి వచ్చేటప్పుడు గూడూరు దాటి వరగల్ సీల్ రోడ్ అని అడిగితే చెప్తారు. అక్కడ దిగితే అక్కడి నుంచి మీకు ఒక 2 కిలోమీటర్ డిస్టెన్స్లో కదా ఉంటుంది. நண்பர்கள், இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் இப்போ டைம் ஒரு 8 மணி ஆயிடுச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணி ஆயிடுச்சு. இன்னுமே கூட இந்த ஒங்கோல் குட்டிகள் கொஞ்சம் நிற்கிது. ஒங்கோல் குட்டிகள் மட்டும் இல்லை, நெல்லூர் குட்டிகளும் கொஞ்சம் நிற்கிது. நைட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தான் வந்து வியாபாரிங்க வந்தாங்க. இந்த டைமுக்கு கூட பார்த்திங்கன்னா, அதாவது எப்போவுமே நைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அப்புறம் போக போக வியாபாரிங்க வந்து கூட்டம் அதிகமாகிடும், ரேட்டும் கூடும். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் குட்டி நிற்கிது. 8 மணி ஆகிடுச்சு, இன்னும் குட்டிங்க நிற்கிது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்ச்சு, அது பின்னாடி ஒரு பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அந்த சைடு அந்த பாட்டிமா போயிட்டுருக்குறாங்க பார்த்திங்களா, அது பக்கத்தில் ஒரு பேட்ச் இருக்குது. அப்புறம் இது ஒரு பேட்ச் இருக்குது, இன்னும் இது ஒரு பேட்ச் இருக்குது. ரேட்டு வந்து வழக்கமாக வாங்கிறத விட ஒரு 1000 ரூபா கம்மியாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி சந்தை டல்லுன்னு தான் சொல்ல முடியும். நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க நம்ம ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. இருக்கிற ஃபேக்ட் என்னவோ அதை சொல்கிறோம். இன்றைக்கி ரேட்டு ஸ்டார்டிங்கில் ஓரளவுக்கு போச்சு. அதை விட வந்து காலையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மேலே ஒரு 500 அந்த மாதிரி கம்மியாக தான் இருந்தது. மற்ற நாட்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாக இருக்கும். தரமான குட்டிகள் கூட வந்திருந்தது. ரொம்ப சின்னது இல்லை, ரொம்ப பெருசும் இல்லை, மீடியம் குட்டிகளும் கொஞ்சம் வந்திருந்தது. ரொம்ப சின்ன குட்டிகளும் நிறைய வந்திருந்தது. பெரிய சைஸ் குட்டிகள் வழக்கம் போல் கம்மி தான், இன்னும் வரல. அடுத்தடுத்த வாரத்துக்கு வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தரமான இது பார்த்திங்கன்னா, இது இந்த மாதிரி கிடாக்களையெல்லாம் நம்ம ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு, அந்த தலையிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த அப்படியே வந்து இந்த நெஞ்சு பகுதியில் கூட வந்து அது கருப்பு அப்படியே உள்ள வரைக்கும் போகுது பாருங்கள். இன்னுமே இந்த தாலி கொஞ்சம் நீளமாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். தலை பின்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதே குட்டியை பார்க்குறேன் பாருங்கள். இந்த கருப்பு பார்த்திங்கன்னா இந்த பகுதியில் கருப்பு அப்படியே அந்த பின்பகுதி வரைக்கும் அப்படி கொஞ்சம் பின்னுக்கு வந்திருக்கும். அந்த மாதிரி கிடாக்களை எல்லாமே வந்து ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது கூட நம்ம முன்னாடி இதுக்கு அந்த பக்கம் பார்த்தது தான். இதில் கூட இந்த வந்து கருப்பாக இருக்கும். காது நீளம், ஹைட்டு இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா சுழி இருக்குது. சில பேர் சுழி விரும்ப மாட்டாங்க, சில பேர் அதுக்காக பார்க்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பொடி குட்டி, ஒரு 2 மாதம் அந்த மாதிரி குட்டிங்க. இதெல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் வரும். நம்ம இதை கேட்கல இருக்கிறது. இப்போ இன்றைக்கி வந்து இந்த டைமுக்கு இதெல்லாம் நின்றுட்டுருக்கு. அதனால தான் நம்ம அதை காட்டிகிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே இன்னும் நின்றுட்டுருக்கு. இந்த குட்டிகள் எல்லாமே சேல் ஆகலை. இனிமேல் யாராவது வந்து எடுத்தால் தான். ஒரு சிலர் கேட்டுட்ருக்குறாங்க, பார்த்துட்டுருக்குறாங்க. இன்னும் முடியல. இது ரேட்டு கூட சொன்னால், அதாவது நைட்டில் ரேட்டு கூட சொன்னவங்களது எல்லாமே நின்றுட்டுருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சைஸு குட்டிங்க. இதெல்லாமே இந்த சைஸ் குட்டிங்க எல்லாமே வந்து பக்ரீத்து கரெக்டாக செட் ஆகும். போன வாரம்லாம் பார்த்திங்கன்னா, அதுக்கு முந்தின வாரம்லாம் இந்த சைஸ் கூட வரல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கு. அதான் நான் மீடியம் சைஸ்லாம் வந்திருக்குன்னு சொன்னது முன்னாடி கூட சொன்னேன். அதுதான் இது பியூர் ஒயிட். இந்த ஒயிட்டுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, அந்த கொம்பு வந்து சீக்கிரமாக வந்துடும். இந்த அளவுக்கு வந்துச்சுனாவே அதோட அது ரொம்ப ஒரு சைஸ், பெரிய சைஸ் வர்றது பார்த்திங்கன்னு சொன்னால் குயிக்காக வந்துடும். இப்போ இந்த இதுலேயே பார்த்திங்கன்னா இது பெருசாக இருக்குது பாருங்களா. அந்த ஒயிட்டில் மட்டும் அந்த இயல்பு இருக்குது, குயிக்காக வந்துடும். எவ்வளோ சொல்கிறாங்கன்றதை நம்ம கேட்கலாம்.
இந்த குட்டிகளை 15,000 வரைக்கும் கேட்டாங்களாம், நான் தரல அப்படின்றாரு. 17 வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. பேசினா இன்னும் முன்ன பின்ன வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க கேட்டவங்களையும் நம்ம பார்க்கல. ஆனால் குட்டிக்கு வந்து பெரிய சைஸாக இருக்குது, அதனால் கேட்டிருக்க వాయిపు இருக்குது. ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని వచ్చి 15,000కి అడిగినారంట. నేను వేయలేదు, 17,000 వస్తే ఇస్తానని చెప్పినాను అంటున్నాడు. 17,000 కాకపోతే ఇంకా మాట్లాడితే కొంచెం తగ్గేదానికి ఛాన్స్ ఉంది. వాళ్ళు 15,000 అడిగింది కూడా మనం చూడలేదు, ముందు వెనక అడిగి ఉండొచ్చు. పిల్లలు కొంచెం పెద్ద సైజు పిల్లలు, కొమ్ము కొట్టిన పిల్లలు ఉంది దీంట్లో. మీకు చూస్తే తెలుస్తుంది, నేను జూమ్ చేసి చూపిస్తాను చూడండి. நான் இது ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த கொம்பு வந்தது குட்டி எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, எல்லாமே லைட்டாக கொம்பு வந்திருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் நல்லா கொம்பు வந்திருக்கு. ఎంత చెప్తావు చెప్పు, ఏ వీడియో పెడతా కరెక్ట్ చెప్పు. ఎంత చెప్తున్నావా? 18,000 ఎంత వస్తే ఇస్తావా? వీడే మేలు మారున్నదా? 15కి అడిగినారు, 17 వస్తే ఇస్తామన్నాడు వాడు చెప్పినాడు. నువ్వు దానికాడికి పైన చెప్తున్నావు, కరెక్ట్గా చెప్తే కదా. இந்த வாரம் இது ஒரு பேட்ச் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி வந்திருக்கு. இன்னும் சேல் ஆகல, இதில் கூட இருக்குது. கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நிற்குதா என்னன்னு தெரில. இந்த குட்டிகளை நம்ம ஜோடி 13,000 வரைக்கும் கேட்டால் அவங்க தரல. குட்டிகள் குவாலிட்டியாக இருக்கிற குட்டிகளை கொஞ்சம் ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க. நம்ம காலையில் கேட்டிருந்தா கொடுத்துட்ருப்பாங்க. நம்ம நைட்டு கேட்டோம், நைட்டு வந்து கொஞ்சம் கூட தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. 15 కిలోకు மேலே இருக்கிற குட்டிகள் நிறைய இருக்குது இதில். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని మనం 13,000 దాకా అడిగినా వాళ్ళు ఇవ్వలేదు. 15 కిలోలకు పైన ఏ పిల్లలు దండిగా దీంట్లో ఉన్నాయి. అర్థం కాదు, వీడియోలో క్లియర్ కొడుతుంది. కింద అంటే పెట్టి దింపంటే వెయ్యి, అది అట్ట 2 అట్ట కాదులే, వాళ్ళు చూసుకోవాలంటున్నారు కదా. అట్టుండేదానికి చెప్పలే నేను. జోడి 11,600 3 ஆயிடுச்சு சார். என்னங்க சார் அப்படியே அந்த இது மட்டும் பாருங்க சார். சார் அந்த வால் தூக்கி மட்டும் కింద అంటే దింపువా, వాళ్ళ వద్దండి. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் ஓசூர்லேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள். மொத்தம் 35 குட்டி, ஜோடி 11,600 சொல்லி எடுத்தோம். 12 கிலோ, 13 கிலோ, 11 கிலோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆவரேஜாக ஒரு 13 கிலோ வரலாம். 14 கிலோ ஆகிற குட்டிகள் கூட కలందిருக்கு. ఫ్రెండ్స్ మనం చూస్తూ ఉండే పిల్లలు జత 11,600 అని చెప్పి ఎత్తినాము. ఓసూరు నుంచి వచ్చిన అతని కోసం మనం ఎత్తించినాము. మొత్తం 35 పిల్లలు. యావరేజ్గా ఒక 13 కిలో లైవ్ వెయిట్ రావచ్చు. 8, 9, 10 ஒயிட் கட்டிங் வருது பாருங்க. தனியாக பொறுக்கி எடுக்கணும் சார். 11 మీ దాంట్లో ఉన్నాయా? 12, 13. நண்பர்களை இந்த மாதிரி குட்டிகளை நம்ம கொண்டு வந்து வளர்க்கும்போது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒன்று தான். நம்ம கொண்டு வந்து வளர்க்கும்போது குறைஞ்சபட்சம் 4 கிலோவாவது வெயிட் வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு ப்ராஃபிட்டே இருக்காது. 4 கிலோவுக்கு குறையாமல் வெயிட் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் ப்ராப்பராக அடர் தீவனம் கொடுக்கணும், கூட சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஒரு சின்ன கணக்கு இங்கே பார்க்கலாம். நார்மலாக 15 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குட்டிக்கு எவ்வளோ நம்ம ஃபீடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதனுடைய பாடி வெயிட்லேருந்து 4 to 5% ட்ரை மேட்டர் பேசிக்கில் கொடுக்கணும். அதாவது 600 கிராம்லேருந்து 750 கிராம் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். 1% அப்படின்றது 15 கிலோ இருக்கிற குட்டிக்கு 150 கிராம் வரும். 1 to 2%, அதாவது 150 கிராம்லேருந்து 300 கிராம் வரைக்கும் நம்ம உலர் தீவனம் கொடுக்குறதா வச்சுக்கிட்டா மீதி இருக்கக்கூடிய 3%, அதாவது 450 கிராமை நம்ம அடர் தீவனம் கொடுக்கணும். 450 கிராம் நம்ம டிடி கேட்டில் ஃபீடை வச்சு நம்ம கணக்கு போடும்போது நம்ம டிடி கேட்டில் ஃபீடு பர் கேஜி வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 450 கிராம்ன்றது 13 ரூபா 50 காசு வரும்.
லிவர் டானிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஃபர் பண்ணுறது 5 லிட்டர் 794 ரூபா வரும். அப்படி பார்க்கும்போது 5 ml ஏறக்குறைய 80 காசு வரும். கால்சியம் டானிக் 5 லிட்டர் 780 ரூபா, 5 ml 78 பைசா வரும், ஏறக்குறைய 80 பைசான்னு எடுத்துக்கலாம். நம்ம ரிஃபர் பண்ணுற மினரல் மிக்சரை பொறுத்த வரைக்கும் பர் கேஜி வந்து 108 ரூபா வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு 5 கிராம் வந்து 54 பைசா வரும், ஏறக்குறைய 60 பைசான்னு நம்ம எடுத்துக்கலாம். ப்ரோபயோட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ணுறது 2304 ரூபா வரும் 5 கிலோ. ரெகுலர் பேசிக்கில் கணக்கு வச்சு கொடுக்கும்போது ஒரு குட்டிக்கு 2 கிராம் கொடுத்தா போதும். அப்படி கணக்கு பார்க்கும்போது 92 காசு வரும், ஆவரேஜாக 1 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஒரு குட்டிக்கு 16 ரூபா 70 காசு வருது. 16 ரூபா 70 காசு 30 நாளுக்கு கணக்கு போடும்போது ஏறக்குறைய 500 ரூபா வருது. இதே அளவான தீவனத்தை நம்ம தொடர்ந்து கொடுக்க முடியாது, குட்டிகள் வெயிட் ஏறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனத்தை மாற்ற வேண்டியது இருக்குது. சப்ளிமெண்ட்ஸ் வேணால் நம்ம ரெகுலர் பேசிக்லன்றதுனால இதே அளவை நம்ம தொடர்ந்து கொடுக்கலாம். கடைசி டைமில் வேணால் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லேபரு, வேக்சினேஷன், மெடிசின் செலவு இது எல்லாமே வேறு இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டால் மாதத்துக்கு 700 ரூபா வருதுன்னு எடுத்துக்கிட்டாலும் கூட மாதத்துக்கு 4 கிலோ எடை ஏறி இருக்கிற பட்சத்தில் பர் கேஜி 350 ரூபா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 4 கிலோவுக்கு 1400 ரூபா வருது. 700 ரூபா செலவு போக நமக்கு 700 ரூபா லாபம் கிடைக்கும். இல்லை எல்லா கோட்டையும் அழிங்க, நீங்கள் சொல்கிறது தப்பு, கள்ளக்கணக்கு போடுறீங்க, இன்னும் கூடுதலாகும் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கூட இன்னொரு 200 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுது, ஒரு மாதத்துக்கு 900 ரூபா ஆகுதுன்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நமக்கு 500 ரூபா லாபம் கிடைக்கும். நம்ம டிடி கேட்டில் ஃபீடு மாதிரியான ப்ரோட்டீன் ரிச் ஃபீடு கொடுக்கும்போது 4 கிலோவுக்கு மேலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வித் சப்ளிமெண்ட்டோட. அப்படி கூடுதலாக இடம் வந்தால் இன்னும் நமக்கு ப்ராஃபிட் தான். ஆனால் பல பேர் பண்ணுற தப்பு என்னன்னு சொன்னால், அடை தீவனம் கொடுக்க மாட்டேன், செலவு அதிகமாகிடும், சப்ளிமெண்ட்ஸும் கொடுக்க மாட்டேன், செலவு அதிகமாகிடும், வேக்சினேஷன் போட மாட்டேன், செலவு அதிகமாகிடும், நான் உலர் தீவனம் மட்டும் கொடுப்பேன், இல்லைனா மேய்ச்சலுக்கு மட்டும்தான் விடுவேன், இல்லைனா பசுந்தீவனம் மட்டும்தான் போடுவேன், வர்ற வரைக்கும் வரட்டோன்னு சொல்லும்போது நீங்கள் வாங்கின மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப மினிமமாக ஏறும். அப்போ உங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்குன்றது நீங்களே சொல்லுங்கள். சீசன் டைமாக இருந்தாலோ இல்லை பக்ரீத் அந்த மாதிரியான விசேஷங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் விலையோடு விற்றாலோ நமக்கு இன்னும் லாபம்தான். நான் எவ்வளோ விளக்கமாக சொல்லியும் இவன் எதையோ விற்கிறதுக்காக நம்மளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து. மட்டன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த காலத்துக்கும் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. கூடிய சீக்கிரத்தில் உங்கள் பேங்க் பேலன்ஸ் காலியானோடனே நீங்கள் பண்ணையை மூடிட்டு போக வேண்டியது தான். అయిపోయినాయి 12 11,000 వందలు 12,000. இப்போ நம்ம பார்த்துக்கிற இந்த குட்டிகள் கூட ஓசூர்லேருந்து வந்த நண்பருக்காக எடுத்து கொடுத்த குட்டிகள் தான். மொத்தம் 21 குட்டின்னு நினைக்கிறேன். ஜோடி வந்து 12,000 ரூபாய்ன்னு சொல்லி எடுத்தோம். இந்த குட்டிகளும் முன்னாடி பார்த்த மாதிரி தான் ஒரு 12, 13, 14 அந்த மாதிரி இருக்கும். ஆவரேஜாக ஒரு 13 கிலோ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இதே மாதிரியான ஒரு 9 குட்டி எடுத்த இவருக்கு தான் ஜோடி வந்து 11,200ன்னு சொல்லி எடுத்தோம். அந்த குட்டிகளை வீடியோ எடுக்க முடியல, ஏறக்குறைய இதே சைஸ் தான் அந்த కుట్టికలు కూడా. ఫ్రెండ్స్ ఈ పిల్లని మనం జత 12,000 అని చెప్పి ఎత్తినాము. మొత్తం 21 పిల్లలు అనుకుంటా. சார் பொட்டைக்குட்டி வந்தால் மட்டும் பார்த்துங்க, நீங்கள் தான் பார்க்குறீங்க. வரும் சார், ஒன்றும் இல்லைன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும் அதுங்க. இது இல்லை சார், பார்த்தா தெரிஞ்சு 21 మళ్ళీ ఎంచుకో 20 అంటే ఎంచుతా ఉండరు నువ్వు ఒకటంటే దింపి ఎంచుకో. ఇన్ని మంది ఎంచుతా ఉండరు, இన్ని மந்தி. இந்த குட்டிகளை நம்ம ஜோடி 13,000 ரூபான்னு சொல்லி எடுத்தோம். இதில் வந்து 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் கூட நிறைய இருந்தது. 15 கிலோ ஆவரேஜாக வரலான்னு சொல்லி எடுத்தோம். தேனி பக்கம் கம்பத்துலேருந்து வந்த ஒரு நண்பருக்காக இந்த குட்டிகள் நம்ம எடுத்தோம். ஒரு குட்டி 6,500 சொல்லி எடுத்தோம். குவாலிட்டி எல்லாமே நல்ல குட்டிகள். இதில் மொத்தம் 54 குட்டி இருக்குது. நம்ம எடுத்தது 45 குட்டி தான், போக மீதி 9 குட்டி இருந்தது. அந்த குட்டிகளை கூட நம்ம ஜோடி 11,000 రూపాయలు சொல்லி కடைసిలో எடுத்துட்டோம். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మనం జత 13,000 అని చెప్పి ఎత్తినాం. ఒక పిల్ల 6,500 వస్తుంది. దీంట్లో వచ్చి 54 ఉన్నాయి. మనం ఎత్తింది 45 పోతే మిగతా 9 ఉంది. ఆ 9ని కూడా మనం జత 11,000 అని లాస్ట్లో మళ్ళీ వేరే ధర మాట్లాడి ఎత్తుకున్నాం. நம்ம வண்டிக்கு கிட்ட கொண்டு போயிட்டு மாற்ற சொன்னோம், அதனால் இந்த வண்டி போயிட்டுருக்கு.
నీకు ఎన్నీనా కొంచెం సౌండ్ చెప్పు ఒకటి అటు చెప్తాను ఎంచుకోమండి అంతే కదా நீங்கள் அங்கேயே பார்த்து இறக்குங்க சார் பெட்டை குட்டியான்னு பார்த்து 2 ஜோடி வந்து 13-45 குட்டி 3 நம்ம வண்டிக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி நம்ம வண்டியில் இப்போ மாற்றிட்டு இருக்கிறாங்க. வண்டி மேலேருந்து குட்டிகள் எடுத்து கொடுக்குறவர் தான் இப்போ வாங்குறவர். அவர் தான் தேனியிலேருந்து தேனி பக்கம் கம்பத்துலேருந்து வந்த நண்பர். நண்பர்களை இப்போ நம்ம ஏற்றிட்டு இருக்கிறது மொத்தம் இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ வேலூர்லேருந்து ஒரு நண்பர் அனுப்பின வீடியோ. இன்றைக்கி காலையில் தான் அனுப்பியிருந்தார். நல்லா இருக்கிற குட்டி ஒன்று வந்து திடீர்னு விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். என்ன மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னு நான் கேட்டேன். சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை சார், நல்லா இருந்த குட்டி காலையில் பார்த்தா இறந்து போயிருந்தது. சிசிடிவி கேமராவில் பார்த்தா திடீர்னு விழுந்துட்டு காலை உதச்சிட்டு இறந்துடுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னன்னு சொன்னால் 100% என்னுடைய நாலேஜுக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது ஈட்டி என்ட்ரோடாக்சிமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேய்ச்சலில் இருக்கிற குட்டிகளுக்கு மட்டுமே வரும்னு சொல்ல முடியாது. ஸ்டால்ஃபெட்டில் இருக்கிற குட்டிகளுக்கு கூட வரும். ஓவர் ஃபீடிங் டிசீஸ்ன்னு கூட இதை சொல்லுவாங்க. இதுக்கு ஒரே தீர்வு ஈடி வேக்சினேஷன் தான். ஈடி வேக்சினேஷன் இப்போ ஈடி டிடின்னு ரெண்டுத்துக்குமே சேர்ந்து வருது. டிடி கூட மருந்து இல்லை, அதனால் சேர்த்து போட்டுறது தான் பெஸ்ட்டு. அது முன்னாடி சொன்ன மாதிரி லிவர் டானிக்கு ப்ரோபயோட்டிக் எல்லாமே நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் இது வர்றது கொஞ்சம் தவிர்க்கப்படலாம். ஆனால் 100% இது வராதுன்னு சொல்ல முடியாது. ஒரே ஒரு தீர்வு வேக்சினேஷன் மட்டும்தான். நல்லா இருக்கிற ஆடு திடீர்னு விழுந்துட்டு சைக்கிள் மிதிக்கிற மாதிரி காலை உதச்சிக்கும். கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே இறந்துடும். அறுத்து பார்த்தா வயிற்றுக்குள்ளே ஜீர்ணாகாமல் கூழ் மாதிரி, அதாவது பச்சை கலரில் கூழ் மாதிரி அந்த சாணம் இருக்கும். என்னுடைய நாலேஜுக்கு எட்டின அளவில், எனக்கு தெரிஞ்ச அளவில், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுங்க. நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் எஸ்ன்னு கமெண்ட்டில் போடுங்க. இந்த ஈட்டி மேய்ச்சலில் போகிற குட்டிகளுக்கு எப்படி வரும்னு சொன்னால், ஈரமான காலங்களில் மழை பெஞ்சு ஈரமாக இருக்கும்போது நம்ம வந்து மேய்ச்சலுக்கு அனுப்பணும்னு சொன்னால் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த என்ட்ரோடாக்சிமியா நுனி புல்லுக்கு வந்து நிற்கும். அந்த பில்லை சாப்பிட்ற ஆடுகளை அந்த என்ட்ரோடாக்சிமியான்னு சொல்லக்கூடிய ஈட்டி பாக்டீரியா தாக்கும். அந்த மாதிரியும் ஆடுகளை ஈட்டி தாக்கும். இந்த மாதிரி ஸ்டால் பெட்டில் இருக்கக்கூடிய குட்டிகளை கூட ஈட்டி தாக்கும். ஏன்னா அந்த ஈட்டின்றது அதனுடைய வயிற்றுக்குள்ளேவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். சில நேரங்களில் அது அதிகமாகி ஆடுகளை தாக்கி சாகடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிடும். அதனால் ஆடு வளர்ப்பில் தடுப்பூசின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சிங்க. வேக்சினேஷனும் டிவார்மிங்கும் 2 கண்ணு மாதிரி తెలుపు ఎత్తుకోమన్నా నేను மேலே ஏறி அதில் கூட உட்காந்துங்க. இந்த இடத்த விட்டு நீங்கள் குட்டிங்களை இறக்கிடுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் பெரிய சைஸ் குட்டிகள், ஒரு 18-19 கிலோ அந்த மாதிரி வரலாம். 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள் தான் எல்லாமே. ஜோடி வந்து 15,000 சொன்னாங்க. நம்ம மேற்கொண்டு பேசலை. ஏன்னா எல்லாருமே குட்டி எடுத்துட்டாங்க. வாங்குறவங்க யாருன்றதுனால நம்ம பேசலை. அவங்க சொன்ன ரேட்டை மட்டும் நம்ம కేట్టుకుంటాం. అవ్వదా ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు 15,000 చెప్పినారు జత. 15, 16, 17 ఆ మరి 15 కిలోకి పైన ఉండేటి ఇది యావరేజ్గా ఒక 17-18 కిలోలు రావచ్చు. గొర్రెలే కదా. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை ஜோடி 15,000 சொன்னாங்க. எல்லாமே நெல்லூர் ரக குட்டிகள். அவருக்கு பிடிக்கல, அதாவது தேனியிலேருந்து வந்த நண்பருக்காக பார்த்தோம். அவருக்கு பிடிக்கல, அதனால் நம்ம வந்துட்டோம். ஆனால்
காலையில் இந்த குட்டிகள் 13,000 ரூபாய்க்கு விற்றுது 13,500 விற்றுது அப்படின்னு சொன்னாங்க. இதில் 15 கிலோலேருந்து 20 கிலோவுக்குள்ளே லைவ் வெயிட் வர குட்டிகள் அதிகமாக இருந்தது. 15 கிலோ கீழே இருக்கிற కుట్టికలు కమ్మిயாக இருந்தது. ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 62, 64 చెప్పినారు. జత 15,000 చెప్పినారు. మనం అడగలే, మన కూడా వచ్చిన అతనికి పట్టలేదు కాబట్టి మనం అడగలే. ఇవన్నీ నెల్లూరు రకం పిల్లలు. లాస్ట్లో ఇవి వచ్చి 13,500కి అమ్మినాయని చెప్పినారు. అన్నీ వచ్చి 15 కిలోలకి పైన వస్తాయి ஆவரேஜ் லைவ் வெயிட்டு. இந்த குட்டிகள் ஒங்கோல் குட்டிகள் தான். ஜோடி 12,000 சொன்னாங்க. நிறைய கட்டை குட்டி இருக்குது. அதில் ஒரு 2 குட்டி சரியில்லாத குட்டிகள், அதாவது உடம்பு சரியில்லாத குட்டிகளை சேர்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ఉடனே நான் వేనాன்னு சொல்லிட்டேன், எடுக்கல இந்த కుట్టికలే. ఈ పిల్లల్ని జత 12,000 చెప్పినారు. సర్లేని పిల్లలు కొంచెం ఉన్నాయి, దాంట్లో పొడుగు తక్కువగా ఉన్నాయి కాబట్టి మేము ఎత్తలేదు. 12 சொல்கிறாரு. கட்டை குட்டிங்க இருக்குது கொஞ்சம். 12 சொல்கிறாரு. 12 అరే అవి చెప్తున్నారు. అవన్నీ వాళ్ళు చెప్పేది వీళ్ళు చెప్పేది మనకెందుక, మన పిల్లలు అది కుట్టి సరే ఏ అది ఎత్తిందని చెప్పండి, మళ్ళీ 100 రూపాయలు పైన పెడతాను. ఇది మంచి వీళ్ళు ఎత్తను సరే పెడుతుంది. 7 வந்து 11,500 எடுத்தோம்ல. கொஞ்சம் தரேன் சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகள் எல்லாமே 15 கிலோவுக்கு மேலே இருக்கிற குட்டிகள். 1, 2 தான் 15 கிலோ இருக்கும். ஜோடி வந்து 13,000 ரூபா எடுத்தோம். ஏன் இந்த ரேட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், நான் முன்னாடி சொன்ன மாதிரி விடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா குட்டிகள் நின்றுடுச்சு. அவங்களுக்கு ரேட்டு அவ்வளோவா போகலை, வியாபாரமும் ஆகலை. அதனால் வந்து கொடுத்துட்டாங்க. நைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இது 15,000ன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு 14,000த்துக்கு கொடுத்துருக்கலாம். ஆனால் அந்த டைம் விலை போகலை. அதுக்கப்புறமும் ஆட்கள் வராதனால 13,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. మున్నడి நம்ம 13,000 எடுத்ததை விட இது కొంచెం పెరిగి సైజ్ కుట్టికలు. ఈ పిల్లల్ని చెత్త మనం 13,000 ఎత్తినాము. నైట్ ఎత్తిన పిల్లల కాడికి కొంచెం పెద్ద సైజు పిల్లలు, యావరేజ్గా ఒక 15 కిలోలు రావచ్చు. 15 కిలోల పైన ఉండే పిల్లలు కూడా దీంట్లో ఉంది. పెయింట్ వేసిన పిల్లలు మాత్రం, పెయింట్ కొట్ట కుట్టికలు మొత్తంగా நம்ம 20 కుట్టికలు எடுக்கிறோம். பெரிய కుట్టికలు 10 ఉన్నాయి. పో ఎత్తు లెక్క కరెక్ట్ కూడా కరెక్ట్ కూడా వెయ్యి. సరిపోయినారా ఎత్తకొల్లిన పడక ఎత్తుకోబోదు ஊர் மட்டும் சொல்லுங்கண்ணா. எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் எந்த இடம்ண்ணா? தேனி மாவட்டத்தில் எந்த இடம்? தேனி மாவட்டம் உத்தமபாளையம். சரிண்ணா. எத்தனை குட்டி எடுத்துருப்போம் நம்ம இப்போ? இப்போ முதல்ல ஒரு 60, இப்போ வந்து 20. அப்போ 75 குட்டி மொத்தம். பரவாயில்ல. உங்கள் ஏரியா குட்டிங்க இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குங்களா? இந்த கொஞ்சம் கலர் நல்லா இருக்கு. வாங்கியிருக்கோம்ல, வாங்கியிருக்கு. வாங்கி போட்டு சரிண்ணா. ஒரு 10-5 குட்டி இருக்கு. அடுத்து சரிண்ணா. உங்கள் பேருண்ணா? உங்கள் பேர்? கண்ணன். என்ன ரேட்டில் எடுத்தோம் நம்ம இதெல்லாம்? அவரேஜ் 5,500 வரும். சரிண்ணா. சரி. கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வந்தால் போயிட்டுக்கலாம். லேட் ஆகிடுச்சு. பரவாயில்ல விடுங்க. சரிண்ணா.